சித்த மருத்துவத்துல உடல் உஷ்ணத்திற்காக நிறைய மருந்துகள், வாழ்வியல் முறைகளை சொல்லியிருக்காங்க. அந்த உடல் உஷ்ணம் தணிப்பதற்கான உணவு முறைகள், அதுவும் சித்தர்கள் சொன்ன நிறைய வழிமுறைகள் இருக்கு. அத மூலிகைகள் சார்ந்து நம்ம எடுக்கும்பொழுது உடல் உஷ்ணம் நல்லாவே குறைஞ்சிருங்க. அப்போ இந்த உடல் சூடு தணிவதற்கு நேச்சுரலா நம்ம எந்த மாதிரியான பானங்கள் எடுத்துக்கலாம்? சம்மர் டைம் மட்டும் இல்லைங்க, எல்லா டைம்லயும் உடல் சூடு அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கு. பாடாய்படுத்தக்கூடிய விஷயமா தான் இது இருக்கு. அப்போ உடல் சூடு நமக்கு குறையறதுக்கு ஈஸியா நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய பானங்கள் என்ன? நம்ம ரெகுலரா செய்யக்கூடிய பானங்கள் என்ன? ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் பாலில் கலந்தோ இல்லை லைட்டாக பாயில் பண்ணி நீங்கள் எடுத்துக்கும் போதும் உடல் சூடு நமக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடலுக்கு தேவையான புரோட்டீன் நமக்கு நல்லாவே கிடைக்கும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? சித்த மருத்துவத்தில் உடல் உஷ்ணத்திற்காக நிறைய மருந்துகள், வாழ்வியல் முறைகளை சொல்லியிருக்காங்க. அந்த உடல் உஷ்ணம் தணிப்பதற்கான உணவு முறைகள், அதுவும் சித்தர்கள் சொன்ன நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதை மூலிகைகள் சார்ந்து நம்ம எடுக்கும்பொழுது உடல் உஷ்ணம் நல்லாவே குறைஞ்சிருங்க. ஏன்னா நம்ம உடல்ல வரக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இதுதான் உடல் சூடு தான் முக்கியமான காரணம். ஸோ இந்த உடல் சூடு முக்கியமான காரணமாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இயற்கையாகவே நம்ம உணவின் மூலியமாகவே உடல் சூடை தணிப்பது எப்படி? நிறைய பேர் சொல்றது என்னன்னா, யாராவது என்னை டச் பண்ணால என்னங்க இவ்வளோ சூடா இருக்கு, நான் உட்காந்துட்டு எந்திரிச்சு போனால் அந்த சேரே சூடா இருக்கு, அந்த இடம் ரொம்ப சூடா இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. இந்த உடல் சூட்டுனால நான் சந்திக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றது என்னன்னா, சாப்பிட்ற உணவு உடல்ல சேரவே இல்லை, உடல் சூடு திகு திகுன்னு எரியுது, வாய் அடிக்கடி உலர்ந்து போற மாதிரி இருக்கு, உணவு சாப்பிட்டா அது டைஜஷன் ஆகாம சூடாகவே இருக்கு, யூரின் போகும்போது சூடா வருது, நிறைய நாள் எனக்கு மலச்சிக்கல் தொந்தரவு, ட்ரை ஸ்கின் ஏற்படுறது, உடல் சூடுனால கண்ணெரிச்சல், அதிகமான தலைமுடி உதிர்வு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்றீங்க. அப்போ இந்த உடல் சூடு தணிவதற்கு நேச்சுரலா நம்ம எந்த மாதிரியான பானங்கள் எடுத்துக்கலாம்? சம்மர் டைம் மட்டும் இல்லைங்க, எல்லா டைம்லயும் உடல் சூடு அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கு. பாடாய்படுத்தக்கூடிய விஷயமா தான் இது இருக்கு. பாடாய்படுத்தி தான் நம்ம உடல்ல நிறைய பாதிப்புகளை அதை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அப்போ உடல் சூடு நமக்கு குறையறதுக்கு ஈஸியா நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய பானங்கள் என்ன? நம்ம ரெகுலரா செய்யக்கூடிய பானங்கள் என்ன? அதை ஈஸியா நம்ம சாப்பிடும் போதே உடல் சூடு எப்படி தணியுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ இந்த உடல் சூடு தணியணும் அப்படின்னு சொன்னா ஈஸியா நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க கூடியது பார்த்தீங்கன்னா உளுந்து. இந்த உளுந்து கஞ்சியாக நிறைய பேர் வீட்டில் இந்த உளுந்து கஞ்சி கொடுப்பாங்க. பீரியட்ஸ் டைம்லலாம் பெண்களுக்கு இந்த உளுந்து கஞ்சி குடிக்கிறது இடுப்பு எலும்பு வலிமையாக இருக்கவும், அந்த டைமில் உடல் சூடு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பேருக்கு ஃபீவர் வர மாதிரியே இருக்கும். பெண்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அதிகமான உடல் சூடு, அந்த ஃபீவர் வர மாதிரியே இருக்குங்க. அந்த டைமில் அந்த உடல் சூடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உளுந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ கருப்பு உளுந்து நம்ம லேசாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இதனோட கொஞ்சம் சுக்கு பொடி சேர்த்து, ஏலக்காய் பொடி சேர்த்து, கொஞ்சம் பால் தண்ணீர் விட்டு அது கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் எடுக்கும் பொழுதும் உடல் சூடு நல்லா உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து ரெண்டாவது நீங்கள் என்னங்க குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மக்கானா அப்படின்னு சொல்கிற இந்த தாமரை விதை பொரித்தது நல்ல வெண்மை நிறத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அது லோ கலரிஸ் மற்றும் ரிச் ப்ரோட்டீன் அதில் இருக்குது. ஸோ இந்த மக்கானா விதைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்கிட்டு லேசாக ஃப்ரை பண்ணிங்கனாவே திரும்ப மொறு மொறுன்னு ஆகிடும். ஸோ இதை நம்ம மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் அடிக்கடி எனக்கு வயிறு வலி வருது, அடிவயிற்று பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, உடல் உஷ்ணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மக்கானா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. இதை பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா, இதை ஒரு அரை ஸ்பூன் பாலில் போட்டு இதனோட நம்ம நாட்டு சர்க்கரையோ இல்லை பனங்கற்கண்டோ சேர்த்தோ நம்ம குடிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி இதை நீங்கள் பாலில் கலந்தோ இல்லை லைட்டாக பாயில் பண்ணி நீங்கள் எடுத்துக்கும் பொழுதும் உடல் சூடு நமக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடலுக்கு தேவையான புரோட்டீன் நமக்கு நல்லாவே கிடைக்கும். அந்த உடலுக்கு முழுவதுமான சக்தி கிடைப்பதற்கு இது ரொம்ப ரொம்ப ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்ல மக்கானா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இதை தாண்டி அடுத்தது வேறு என்ன மூன்றாவது முக்கியமான ஒரு பானம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரெகுலராக இந்த சியா சீட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நைட்டே நம்ம என்ன பண்ணலான்னா, சியா சீட்ஸ் கொஞ்சம் தண்ணீரில் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அது நல்லா நமக்கு ஜெல் மாதிரி வரும். இதை நம்ம காய்ச்சிய பாலில் இதே பாலோட இந்த ஊற வைத்த சியா சீட்ஸும் நம்ம சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் இதனோட சேர்த்துக்கோங்க. ஸோ 1/2 ஸ்பூன் அளவுக்கு பாதாம் இதில் சேர்த்து அதை நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும். ஸோ தினம்தோறும் இதை நீங்கள் எடுக்கும்போது உடல் உஷ்ணம் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப நாளாக நிறைய பேருக்கு இந்த பாடி ஹீட் நமக்கு குறையலை அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த பானம் சியா சீட்ஸ் சேர்ந்த பானம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து முக்கியமானது 4வது ஒரு பானம் நம்ம என்னங்க குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பருத்தி விதை இருக்குது பார்த்தீங்களா, நேச்சுரலாகவே நம்ம உடலுக்கும் நரம்புகளுக்கும் வலிமை சேர்க்கக்கூடியது அப்படின்னா இந்த பருத்தி விதைகள் தான். ஸோ இந்த பருத்தி விதைகள் நம்ம உடலுக்கு தேவையான ஆரோக்கிய நன்மைகள் நிறைய கொடுக்குது. ஸோ அதை நம்ம எடுத்துக்க உடலுக்கு தேவையான சத்துக்கள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பருத்தி விதைகள் நம்ம பருத்தி விதை பொடியாக உங்களுக்கு கிடைக்கும், இல்லை முழுமையான இந்த பருத்தி விதைகளும் நமக்கு இருக்குங்க. ஸோ இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இதை பவுடர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பவுடரை நீங்கள் பாலில் கலந்து எடுத்துக்கலாம். ஸோ பருத்தி விதைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது உடலுக்கு குளுமை தரக்கூடியது. பெண்களுக்கு அதிகமான வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கு பருத்தி விதை நமக்கு பயன்படுது. இதையும் லேசாக வறுத்து பவுடர் பண்ணிக்கணுங்க. ஆனால் இதனோட இப்போ ஒரு 200 கிராம் அளவுக்கு பருத்தி விதை பொடி இருக்குன்னா இதனோட 10 கிராம் சுக்கு, 10 கிராம் சீரகம் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்குன்னா ஒரு 10 கிராம் கசகசாவும் இதனோட சேர்த்துக்கலாம். உடலுக்கு அதிகமான நன்மை தரக்கூடியது, உடல் குளிர்ச்சி தரக்கூடியது. அதுவும் இரவு நேரத்தில் சரியாக உங்களுக்கு உறக்கம் வரல, அடிக்கடி எந்திரிச்சு உடல் சூட்டுனால நான் யூரின் போயிட்டுருக்கேன், யூரின் போகக்கூடிய இடங்களில் அதிகமான எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பருத்தி விதைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். உடலுக்கு அவ்வளோ நன்மை தரக்கூடியது. 5வது பானம் என்னங்க குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைட்டே நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சையை ஊற வச்சுருங்க. காலையில் இதை அரைச்சி எடுத்துக்கணுங்க. ஸோ இந்த உலர் திராட்சையை அரைச்சி எடுத்துட்டு இதை பாலில் சேர்த்துக்கலாம். ஸோ பாலோடு சேர்த்து நீங்கள் குடிக்கலாம். இதனுடைய பாதாம் பிசினும் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த பாலில் சேர்த்துக்கலாம். ஸோ உலர் திராட்சை நைட்டு ஊற வச்சுருங்க. தனியாக ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பாதாம் பிசுனும் ஊற வச்சுருங்க. இது ரெண்டுமே பாலோடு சேர்த்து நீங்கள் மில்க் ஷேக் மாதிரி காலையில் குடிச்சிடலாம். இதனால் வெயிட் கெயின் ஆகுமா? நான் சொன்ன இந்த 5 விஷயங்களுமே வெயிட் கெயின் ஆகாது. உடல் சூடு நல்லா தணிஞ்சு வரும். ஸோ காலையில் இதை குடிச்சிக்கலாம். இல்லை ஈவினிங் டைமும் நீங்கள் குடிக்கலாம். இல்லைங்க வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உஷ்ணமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம்லையும் இந்த பானங்களை நீங்கள் குடிச்சிக்கலாம். உடலுக்கும் தேவையான கால்சியம், புரோட்டீனும் இதில் நிறைஞ்சிருக்கு. ஏன்னா சித்த மருத்துவத்தில் பார்க்கும்போது அந்த பித்தம் அப்படின்னு சொல்கிற இந்த உடல் சூடு தான் நிறைய நோய்களுக்கு காரணமாக இருக்குது. இந்த உடல் சூடை குறைக்கிறதுக்கு நம்ம மெடிசின்ஸ் நிறைய கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இருந்தாலும் ஹெல்த்தியாக நீங்கள் இருக்கிறதுக்கு இந்த 5 பானங்களை டெய்லி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.